ரீதியா குரு பயிற்சி இருக்கு. அரசியல் பயிற்சி குரு பயிற்சி ஒட்டி எப்படி இருக்கும்? யோகம் யார் கிடைக்கும்? நீங்க ஜோதிடத்தை கேட்கிற மாதிரி என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன். அரசியல் ரீதியா சொல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மோடி அவர்களை பிரதமராக்குவாங்க. தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்கள். தமிழ்நாட்டில் நான் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பெரும்பாலானவர் மாபெரும் வெற்றி பெறுவார். சுக்கிர யோகம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? நீ கேட்கறதெல்லாம் ஜோசியத்தை கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு என்ன சொல்றது, புரட்சி தலைவரை உருவாக்கிய இயக்கம், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம், பழனிசாமிங்கிற ஒரு தீயவர் இருக்க வரை அதுக்கு நல்லது நடக்கப் போவதாக எனக்கு தெரியும். வரும் தேர்தலுக்கு அப்புறம் 26 யாரை மையப்படுத்தி தமிழக தேர்தல்? மக்களை மையப்படுத்தி, நல்லாட்சியை மையப்படுத்தி, மீண்டும் புரட்சி தலைவர் இதய அம்மா போன்ற மாபெரும் தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜ் போன்ற ஒரு நல்லாட்சி மையப்படுத்தி எங்கள் கூட்டணி இங்கே மாபெரும் வெற்றி பெறும். கர்நாடகா காவிரி தண்ணீர் தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர், தமிழகத்தின் தலைவர் ராணுவ உதவியோடு மத்திய அரசு காவிரி தண்ணீர் பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காரு. அது குறித்து உங்களுக்கு? அதாவது இப்படி தொட வேண்டியதை இப்படி சுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவத்தை வைத்து திறக்கணுங்கிறது அது பிரதமருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஜனநாயக நாடு. சகோதரர் செல்வ பிறந்தகை இந்த மணி அடிக்குது. அவங்க தலைவி சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி அங்கே ஆட்டம் போடுற முதலமைச்சர் சீதாராமையும் சிவகுமாரையும் கூப்பிட்டு ஒழுங்காக தண்ணி திறந்து விடுங்க, ஏன்னா அது அவங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை, அது அந்த உரிமையை தடுக்காம தண்ணீர் திறந்து விட வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடக்கணும். அங்கே எந்த அணையும் கட்டக்கூடாது மேகதாது சொல்லி அவங்க ஒரு அறிவுரை சொன்னாலே எல்லாம் நடந்துடும். இதுக்கு போய் ராணுவத்தெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது நண்பர் செல்வப்பட்டு. இப்போ தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு அதிக பிரச்சனை. அதுவும் விவசாயிகள் அங்கங்கே மும்முனை மின்சாரம் போறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் திமுக எப்போ ஆட்சி வந்தாலும் மின்வெட்டு வருங்கிறது தெரியும். இன்றைக்கு தமிழ்நாடு சரியான திட்டமிடல் இல்லாததுனால இந்த திமுக ஆட்சியில், மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியில் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிவு காட்டணும்னா மக்கள் 26 ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறாங்க. தமிழகத்தில் அறநிலைத்துறை செயல்படுவதா உங்க கருத்து? ஏன் இல்லை, நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட கோவில்கள் அதிகமாக கும்பாபிஷேகம் பண்ணியிருப்போம்னு அவங்களுடைய கருத்து சொல்றாங்க. திரு சேகர் பாபு நல்ல பக்திப்பான என்ன இருந்தாலும் அவர் அம்மாவுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர், அதனால சரியாக தான் நடக்கும்னு நம்புறேன்.